பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். ஆட்சி மாற்றம் காரணமாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட அமர்வு நீதிபதி உத்தரவிட்டார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வாளையார் மனோஜ், தீபு, சந்தோஷ், சாமி மற்றும் சதீசன் ஆகியோர் இன்று ஆஜராகினர். இந்நிலையில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக ஆஜராகி வந்த ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் ஆட்சி மாற்றம் காரணமாக தங்களது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்ய கால அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டார். இந்த மாவட்ட நீதிபதி முரளிதரன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. முன்னதாக இருந்த அரசு வழக்கறிஞர்கள் திரு ஷாஜகான், கனகராஜ் இருவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். புது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட வேண்டியிருப்பதால் வழக்கை 17/7/2026 அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இல்லை, இங்கே அங்கேருந்து எழுதுவாங்க, கவர்மெண்ட்லேருந்து புது கவர்மெண்ட்லேருந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. கோவை நீலாம்பூர் புறவழி சாலையில் திருப்பூரிலிருந்து கோவை வந்த தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருப்பூரிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து கோவை புறநகர் பகுதியான நீலாம்பூர் அருகே வந்தபொழுது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் 3 பயணிகளுக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் 3 பேரும் ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் விபத்து குறித்த தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தினர். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய வாகன ஓட்டுநர் பீளமேடு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் தலைமையில் 3300 மாணவர்கள், 200 பணியாளர்கள் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மதுரை வேலம்மாள் பள்ளிகளில் சர்வதேச யோகா கொண்டாட்டமாக 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வேலம்மாள் குளோபல் பள்ளியின் கிரிக்கெட் மைதானத்தில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு யோகா பயிற்சியை வழிநடத்தினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய நீதிபதி GR சுவாமிநாதன், பிரதமர் மோடியால் 75 வயதிலும் கூட உங்களையும் என்னை விட கடினமாக உழைக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் தினசரி யோகா பயிற்சி செய்வதுதான் என அறிவுறுத்தினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தீர்மானம் மட்டும் போதாது, தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்பதை உணர்த்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றியது குறித்து முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தீர்மானங்கள் பலமுறை நிறைவேற்றப்பட்டாலும் கர்நாடக அரசு பணிந்து விடாது என்றவர். இந்த விவகாரத்தில் தீர்மானம் மட்டுமில்லாமல் தமிழகமே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்பதை உணர்த்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் எந்த கூட்டம் கூட்டினாலும், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் இதனுடைய உரிமை உச்சநீதிமன்றத்தில் தான் உள்ளது என்றும், இது நமது வாழ்வாதார பிரச்சினை என்பதால் எந்தவிதமான கட்சி மனமாற்றங்களும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தால்தான் அணை கட்டுவதை நிறுத்த முடியும் என வலியுறுத்தினார். அவங்க நமக்கு நோமேன் தண்ணி, அதாவது அவங்க டேம்லேருந்து தண்ணி குடிச்சிச்சுன்னா கீழே காத்தால அது நோமேன் ஏரியா, அதில் வர தண்ணி தான் நமக்கு வந்துருக்கு. இவங்க திருப்திகரமாக எப்போ திறப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வெள்ளம் வந்ததாக தடுப்பாங்க. ஆகையினால நான் தான் சொன்னேன், ஒரு வரவேற்றதுக்காக வரவேற்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது, தமிழகமே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்பதற்கு சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னேன். எந்த கூட்டம் கூட்டினாலும், எந்த சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றினாலும் இதனுடைய முடிவுகளை அறிவிக்க உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு தான் உண்டு.
பவானி அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றிக் கொண்டு வந்த வேன் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வடலூர் 4 ரோடு பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் மற்றும் செம்புலிச்சாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நதீஸ்ராஜ் ஆகிய இருவரும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பிஇ படிப்பு படித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரி செல்வதற்காக இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பவானி அருகே கன்னிவாய்க்கால் பகுதியில் குழந்தைகளை ஏற்றி வந்த வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பன்னீர்செல்வம் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.